வைசாக புராணம் 13ஆம் பகுதி. ஒரு இளவரசனின் பிறப்பு. மன்மதனை எரித்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் மலையரசனின் மகளான அன்னை பார்வதி ஏமாற்றமடைந்தாள். பயந்த மகளை தொட்டபடி மலையரசன் பயந்து அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தான். பார்வதியும் தனக்கு பரமசிவ ரூபத்தையும் தர்யாதியின் குணங்களையும் நகைக்கும் கணவன் வேண்டுமென்று நினைத்தாள். தலையை நிறைவேற்ற கங்கை கரையில் குளிக்க முடிவு செய்தாள். நீ குற்றவாளி இல்லை என்று பெற்றோரின் உறவினர்களிடம் கூறியும் அவள் நிற்கவில்லை. அன்னை பார்வதி கங்கை கரையில் மகாலிங்க ரூபமாக உபதேசித்து நட்சத்திரமாகி ஜடாதாரிணியாக சில 1000 ஆண்டுகள் சிவனை வேண்டிக் கொண்டிருந்தாள். சிவனையும் பார்வதியும் சோதிப்பதற்காக பிரம்மச்சாரி வேடத்தில் வந்தார். சிவனை கணவனாக பெற பாவம் செய்வதை அறிந்து சிவனை ஏளனம் செய்தாள், குற்றம் சாட்டினார். இருப்பினும் சிவபெருமான் மீது அவளுக்கு இருந்த கடுமையான கோபத்தை நிறைவேற்ற அவளுக்கு ஒரு வரம் வேண்டும் என்று நான் விரும்பினேன். சிவபெருமான் தனக்கு கணவராக வேண்டும் என்று விரும்பினாள். சிவனுக்கும் அவள் கேட்ட வரம் கிடைத்தது. சிவபெருமான் 7 நட்சத்திரங்களை நினைத்தார். சிவன் நினைக்கும் அளவு சப்த ரிஷிகள் சிவன் முன் வந்து நிற்கிறார்கள். நீ எனக்கு கன்னி, எனக்காக மலையரசனிடம் கேள் என்றார் சிவபெருமான். சிவபெருமானின் யாகத்தை தலையில் சுமந்து கொண்டு தங்கள் தீபங்களால் திசைகளை ஒளிரச் செய்யும் 7 முனிவர்கள் வானப்பாதையில் மலையரசனிடம் கேட்டனர். பனி மனிதர் அவர்களின் வேண்டுதலுக்கு செவிமடுத்து இல்லத்திற்குள் வந்து வணங்கினான். அவர்களை மகிழ்வித்து, என் இல்லத்திற்கு வந்த பாக்கியம் எனக்கு. உங்களை போன்றவர்கள் என் இல்லத்திற்கு வருவது நான் செய்த தவத்தின் பலன். மகாத்மாக்கள் என்னால் முடியாத வேலையை எனக்கு ஞாபகப்படுத்துவார்கள் என்று வேண்டிக் கொண்டான். அப்போது சப்த ரிஷிகள், நீ பேசிய வார்த்தைகள் உண்மை. எங்கள் வருகைக்கான காரணத்தை கேட்பாய். தக்ஷ பிரஜாபதியின் மகளே சதிதேவி யக்ஞசாலையில் தன் உடலை யாகத்தில் தியாகம் செய்த பின் உனது மகள் பார்வதியாக பிறந்தாள். 3 லோகம் உள்ள அளவில் அவளுக்கு பொருத்தமான வரன் சிவபெருமானை தவிர வேறு யாரும் இல்லை. அவளின் சந்தோஷம் வேண்டுமானால் அவளை சிவபெருமானிடம் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். 1000 முற்பிறவைகளில் செய்த பாவங்கள் நசிந்து போய் பலனளிக்கின்றன என்று கூறுகிறார்கள். ஹிமவான் மற்றும் சப்த ரிஷிகளின் வார்த்தைகளை கேட்டு என் மகள் கங்கை கரையில் சிவபெருமானை கணவனாக எண்ணி தவம் செய்கிறாள். நாங்கள் அனைவரும் அவள் பரமேஸ்வரனை மணக்க அவளுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். என் மகளை மகாத்மாவான முக்கண்களுடைய பரமசிவனாருக்கு கொடுத்தேன். நான் பரமேஸ்வரரிடம் சென்று அன்னை பார்வதியை ஹிமவான் உனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல். இந்த திருமணத்தை நடத்திடுவாய் என்று பணிவான பரவசத்துடன் கூறினார். சப்த ரிஷிகள் மற்றும் மலையரசனின் வார்த்தைகளை கேட்டு சிவனிடம் செல்லுங்கள். ஹிமவானின் வார்த்தைகளை ஈசனாரிடம் கூறுங்கள். லக்ஷ்மி தேவியின் 3 தெய்வங்கள், விஷ்ணுவின் 3 தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரும் சிவபார்வதியின் திருமண விழாவிற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஈசனாரை அனைத்து தேவர்களாலும் முனிவர்களாலும் ஷண்மதங்களாகவும் அணிந்து கொண்டு ரிஷப வாகனனாக வேதகோஷங்கள் முழங்க இசைக்கருவிகளின் ஓசையுடன் ஹிமவானின் நகரை வந்தடைந்தார். ஹிமவான் சுபகிரக வேளையில் அன்னை பார்வதியை சிவபெருமானுக்கு மங்களகரமான முறையில் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். இவர்களது திருமணம் முள்ளிவாய்க்கால் கொண்டாட்டமாக மாறியது. திருமணத்திற்கு பிறகு சங்கரர் பார்வதி தேவியுடன் லோக தர்மத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். பகலில் ஹிமவானின் இல்லம் செல்வ செழிப்பாகவும், இரவில் மலைகளிலும் மலர்கள் நிறைந்த காடுகளிலும் மலை பகுதிகளிலும் சிவ பார்வதி இருக்கும் மலைகளிலும் இலவச விடுமுறையுடன் மகிழ்ந்திருக்கும் என்று இப்படியே சில 1000 ஆண்டுகள் கடந்துவிட்டன.
தேவேந்திரனின் திட்டத்தின்படி அந்த நேரத்தில் சேர்ந்து கற்றுக்கொண்ட கர்ப்பம் மீண்டும் கூட்டாக கலைக்கப்பட்டது. அதனால் தான் சிவனும் பார்வதியும் மீண்டும் இணைவதால் பார்வதி தேவியின் கர்ப்பம் கலைந்தது. இப்படித்தான் கருக்கலைப்புகள் நடந்தன. அன்னை பார்வதியின் கர்ப்பம் தாங்கவில்லை. சிவனாரால் பார்வதியின் கர்ப்பம் தாங்காமல் அன்னை பார்வதியின் வயிற்றில் கருவுற்ற ருத்ர மகனால் தாரகாசுரனின் அழிவை எதிர்நோக்கும் தேவியர்களுக்கு நம்பிக்கை ஏமாற்றமாகவும் மாறியுள்ளது. அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடினர். பரமேஸ்வரர் எப்போதும் சக்தி வாய்ந்தவர். இதனாலேயே கருவுறுதல் நிற்காது. சிவனும் பார்வதியும் மீண்டும் சந்திக்காதது போல செய்ய வேண்டும். அக்னியே இதை செய்ய தகுதியானவர் என்று முடிவு செய்தார். அக்னிஹோத்ரா என்ற அக்னி தேவா, நீ தேவியின் முகம் அல்ல, தெய்வங்களின் உறவினர். இப்போது நீங்கள் சிவபர்வதங்கள் பறக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். மாத இறுதியில் சிவனை தரிசனம் செய்வதன் மூலம் சிவபெருமானுக்கு இடையே எந்த சந்திப்பும் இல்லாதது போல் செயல்படுங்கள். மீண்டும் இணையவில்லை என்றால் அன்னை பார்வதியின் கர்ப்பம் நின்றுவிடும். மாத கடைசியில் உன்னை கண்டு பார்வதி தேவி வெட்கப்பட மாட்டாள். அதை பெற்றவர்களுக்கு மறு இணைவு இருக்காது. சிவபர்வதத்தில் முடிந்ததும் சிவன் முன்னால் சிஷ்யனாகி நின்று வேதாந்தத்தை கேட்பாய். சிவன் உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பார். இப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பார்வதி என்ற ஆண் குழந்தை பிறக்கும். ருத்ரனின் மகனால் நட்சத்திரம் கொல்லப்படுகிறது. எங்கள் கஷ்டங்கள் தீரும் என்று தேவிகள் நெருப்பை வேண்டினர். அக்னி மற்றும் தேவிகளின் வேண்டுதலை ஏற்று சிவ பர்வதங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். சிவன் பர்வதத்தில் சங்கமத்தில் சிவனின் விந்து வெளிப்பட்டவுடனே சிவன் மீது நெருப்பு தோன்றியது. பர்வதத்தில் ஆடையின்றி இருந்த அன்னை பார்வதி நெருப்பை கண்டு வெட்கமும் வருத்தமும் அடைந்து சற்று தள்ளி சென்றாள். தீக்குளித்து ஆத்திரம் அடைந்து நம் சமூகத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் பார்வதி தேவிதான். விந்தணு விழுவதற்கு இடமில்லாத பார்வதிக்கு நீதான் காரணம். வீரியரான சிவபெருமான் தன் 11 திருமுகத்தில் தன் வீரியத்தை செலுத்தி அதை பயன்படுத்தி தீயையும் துரதிர்ஷ்டத்தையும் தாங்க முடியாத சிவ வீரம் வேதனையுடன் தெய்வங்களுக்கு அருகில் நடந்ததை கூறினர். தேவிகளின் அக்னி வார்த்தைகளை கேட்டு சிவனின் விதை கிடைத்ததில் மகிழ்ச்சியும் அந்த விதையால் சந்ததி கிடைக்காதா என்ற வருத்தமும் அடைகிறீர்கள். நெருப்பில் சிவவீரியம் மாவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண் நெருப்பு அவனை காப்பாற்ற சோகமாக இருக்கும். தீ தேவதைகளின் கழிப்பறைக்கு அவனை கொண்டு சென்றது. தேவிகள் நெருப்புடன் கங்கைக்கு சென்றுள்ளனர். பல வழிகளில் அவளை புகழ்ந்து பேசுங்கள். நீங்கள் எங்கள் அனைவருக்கும் தாய். நீங்கள் அனைத்து உலகங்களுக்கும் எஜமானர். கடவுளின் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்தது. தேவிகள் கருவறையில் நெருப்பை வெளியிட்டு மந்திரத்தை உபதேசித்தார்கள். அக்னி மற்றும் தேவிகளின் சக்தியால் அவளில் இருந்த ருத்ர வீரியம் கங்கை நதியிலிருந்து எடுக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு கங்கை நதியால் என் ருத்ர வீரம் தாங்க முடியவில்லை. துர்லபமாக அந்த சிவ வீரியத்தை தன் கரையில் உள்ள தண்டவாள புதர்களில் விடுவித்தாள். தண்டவாளத்தில் விழுந்த சிவனின் விந்து 6 விதமாக வந்துள்ளது. பிரம்மா அனுப்பியது போல் வந்த ஷட்கிருத்திகா தேவர்கள் அந்த ருத்ர பிரகாசத்தை 6 விதங்களில் ஒன்றாக்கிவிட்டார். அப்போது சிவபெருமானின் தேஜசுடன் 6 முகங்களும் ஆண்மை உடையனவாகி இருந்தன. 6 முகம் கனவு காண்கிறது. அந்த வடிவம் தானே யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் தயிர் கண்டிருக்கிறது. ஒரு சமயம் பார்வதி தேவி பரமேஸ்வரர் நந்தி வாகனத்தின் மீது ஏறி ஸ்ரீசைலத்திற்கு சென்று அந்த இடத்தை அடைந்தார். அப்போது பார்வதி அதிஷ்டானத்திலிருந்து பார்க்கடல் ஓடியது. மார்பிலிருந்து மாயமான பார்வதி அதிர்ச்சி, என் மார்பிலிருந்து பால் கசிவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதன் பின் சிவபார்வதி கூறுவதை கேட்பீராக. முன்பே நாம் சங்கத்தில் இருந்து நெருப்பு வந்துள்ளது. அதன் பிறகு நீ சிறிது வெட்கப்பட்டு சென்றாய். நான் கோபம் கொண்டு விழுந்த முகமுள்ள தேஜ அக்னியில் என்னையே வைத்து கொண்டேன். தீ பொறுக்க முடியாமல் தேவர்களின் துணையுடன் கங்கை நதியில் விடப்பட்டது. கங்கை நதியும் எனது மகிமையை புதர்களில் வெளியிட்டாள்.
மூடிய கலைப்பொருட்கள் அந்த பிரகாசத்தை 6 பிரிவுகளாக ஆக்குகின்றன. பிறகு ஆறுமுகக் கனவு ஆணாக மாறியது. ஆண் வடிவம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். அவர் உங்கள் மகன். உங்கள் மார்பகங்களை உங்கள் மகன் உறிஞ்சிப் பால் கறப்பார். என் மகிமையால் பிறந்தவன். பலசாலிகளுக்கு நிகரான ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர். நீங்கள் அவரை பாதுகாத்து ஆட்சி செய்கிறீர்கள். இவற்றால் உங்களுக்கு கூடுதல் புகழ் கிடைக்கும் என்று சிவபார்வதியிடம் கூறினேன். சிவனின் வார்த்தைகளை கேட்ட பார்வதி தேவி அந்த பையனை தன் மகனாக கொண்டு தன் மார்பை கொடுத்தாள். பரமசிவனின் வார்த்தைகளால் அந்த பையனிடம் இருந்த மகனின் பாசத்தை பார்த்த பார்வதி தேவிக்கு அவனிடம் தனி பாசம் இருந்தது. இப்படித்தான் என் பிள்ளையை பார்த்து கைலாயநாதருக்கு கைலாய மலைக்கு போனாள். என் மகனுக்கு எச்சில் ஊற வைத்து அதிக மகிழ்ச்சியில் இருந்தேன். அரசன் மிக அற்புதமான மகன் பிறந்ததை நான் உங்களுக்கு விளக்கினேன். இதை படித்தும் கேட்டும் மகனின் வளர்ச்சியில் இருக்க மாட்டான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மன்மதன் தபஸ்வியாகும் போது சிவபெருமான் மீது அம்பு எய்து தபோதீட்சத்தை சீர்குலைத்து சிவபெருமானின் கோபத்தால் வருந்தினார். ஆனால் அடுத்த பிறவியில் அவர் வைசாக மாத விரதம் செய்து முந்தைய பிறவியை விட பெரியவரானார். ஏனெனில் வைசாக மாத விரதம் அனைத்து பாவங்களையும் நீக்கும் குணமுடையது. கணவன் இல்லாத பெண்களையும் மனைவி இல்லாத ஆண்களையும் விதவை என்று கூறலாம். வைசாக விரதம் செய்து ரதியை எரித்த மன்மதன் எரிந்தாலும் வைசாகத்தின் மகிமையால் அவனுக்கு மனைவி கிடைத்தாள். குமாரசுவாமியிடம் விசாகா என்ற வார்த்தையை கூற மாட்டேன். வைசாக விரதம் அன்று விசாக ஜனன சிரவணம் புனிதமானது. சிவன் கோபம் கொண்டாலும் மன்மதன் கோபமடைந்தாலும் மறைந்தால் வைசாக விரதத்தின் மகிமையால் உன்னதமானவள். மனைவி. 2வது நீராடுபவர்கள் தானம் செய்யாதவர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள். எந்த தர்மத்தையும் கடைபிடிக்காதவர்கள். வைசாக மாத விரதம் கடைபிடிப்பவர்கள் எல்லா தர்மத்தையும் கடைபிடித்த புண்ணியத்தை பெறுவார்கள். வைசாக புராணத்தின் 13ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.